இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புட்டு வித்து பச்சை பயிறு கடையில் தான் பார்க்க போகிறோம். புட்டு வந்து ரத்த சளி அரிசியில் ரெட் ரைஸ் புட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரு மேக்ஸிமம் ஈஸியாக ஹெல்த்தி ஃபுட்டாக சூப்பராக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சை பயிறு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா கருப்பாகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு நல்லா வறுக்கும் போதே நல்லா வாசம் வரும். வறுத்து எடுத்துட்டு அதை 4-5 டைம் நல்லா அலசிட்டு 4-5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, 2 தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஒரு செம்பு தண்ணி ஆட் பண்ணி விசில் வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும். பாருங்கள், மூடி வச்சுக்கிறேன். தென் வந்து இது வந்து தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து அரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ரெட் ரைஸ் அரிசி தான் வந்து புட்டு மாவு. ரத்த சளி அரிசின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்து ஸ்வீட் புட்டு வந்து நான் வந்து இந்த சேனல்லே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்காதவங்க பாருங்கள். அது ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது ஹீமோக்ளோபின்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதிலே வந்து நம்ம வெல்லம் இப்போ சேர்க்காமல் உப்பு சேர்த்து நல்லா வந்து வச்சுட்டு இப்போ வந்து பச்சைப்பயிறு கடையிலோட காரத்தில் போய் சாப்பிட போகிறோம். நல்லா சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கப்பு புட்டு மாவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உதிரியாக நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி கொப்பரையில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டீமர் இருந்தாலும் ஸ்டீமர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும், நல்லா வெந்துடும். பாருங்கள், பொல இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், விசில் வந்துருச்சு. இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அந்த தாளிப்பு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சமாக வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சு போட்டு அதையும் தாளித்து கொட்டி கடைஞ்சி எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணால் நமக்கு வந்து பச்சைப்பயிறு கடையில் ரெடி ஆகிடும். இது வந்து நார்மல் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி செஞ்சுருக்கீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் நான் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. பாருங்கள், வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நல்லா கொஞ்சம் சாப்பிட்டாலே பச்சை பயிரும் இந்த புட்டுக்கும் கொஞ்சம் அப்புறம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பச்சை பயிறுக்கும் புட்டுக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா வயிறு வந்து ஃபுல்ஃபில்லாக இதுவாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழும் மனமும் நிறைந்திருக்கட்டும். தேங்க்யூ.